பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஏப்ரல் 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரத்தில் ஏப்ரல் 23 சித்ரா பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி வருகிறது. இது சித்திரை மாத பௌர்ணமி, மிக விசேஷம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். சூப்பராக இருக்கார். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் ரொம்ப கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்தான பலங்க, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். யார் வீட்டு பணமோ உங்கள் பீரோவில் உட்காரும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். ஆனால் நீங்கள் கேட்பீங்க, இந்த 7.5 சனி போயிட்டுருக்கு. ஆமாம், போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனி முதல் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகளை தரும். படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க. 2வது ரவுண்டு வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான்னு இந்த சனி பகவான் ஒரு செம்மையை படுத்தி விட்டு போவார். வாழ்க்கையை சீர்படுத்திட்டு போவார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பராக பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னா பார்க்கலாம் வாங்க. இந்த ராசியில் குரு இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குதுன்னு சொல்லலாம். மைனஸு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் எடுத்து உடனே செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக பண்ணணும். ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், நிலையான ஒரு ஸ்திரத்தன்மையான புத்தி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி விடும். அது சில நேரத்தில் கொஞ்சம் நல்லதும் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகுக்கு வீடு கொடுத்த குரு 2ல் நல்லா தான் இருக்கார். அப்போ ராகு இப்போ உங்களுக்கு நல்ல பலனை தருமா அப்படின்னா சூப்பரான பலனையே தரும். நல்ல உங்களை பொறுத்தவரை வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும். மீன ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாக வெளிநாடு போகணுன்னா, உயர்கல்விக்காக போகணுமா, உத்தியோகத்துக்காக போகணுமா, இல்லை சொந்த தொழிலுக்காக போகணுமா, எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். குடும்பத்தில் விருந்தாளிகள், சொந்தக்காரங்க, நட்பு வட்டாரங்களுடைய வீடே கலகலன்னு இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு பாருங்கள், 6ஆம் இடத்து அதிபதி சூரியன் சனி பார்வையில் இருக்கார். அதுவும் 2ஆம் இடம் குருவோடு இருக்கார். ஸோ தேக ஆரோக்கியம் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இருந்த போதிலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். இருந்த போதிலும் தேக ஆரோக்கியத்தில் குறை ஏற்பட்டு தான் அதுக்கப்புறம் அது மருத்துவமனைக்கு சென்று ரெக்டிஃபிகேஷன் ஆகும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி புதன் ராசியில் இருப்பது சிறப்பு. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறையில் பணியாற்றுபவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்களை பொறுத்தவரை 7ல் கேது இருக்கிறதால கணவன் 2ல் குரு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், சந்தோஷம்னு சொன்னோம் இல்லையா. ஆனால் 7ல் கேது இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். நண்பர்கள்கிட்டையும் பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிணக்கு ஏற்படும். தொழிலில் கூட வருமான குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் என்று சொன்னால் மிகையாகாது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதிர்ஷ்டங்கள் அவமானங்கள் தேடி வரும். அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 8ஆம் இடம் என்பது வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகள். இங்கே சூரியனையும் சனி பார்க்குறது. அப்போ தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர், தந்தையுடைய தொழில் நலிவடைந்து போதல், தந்தையால் பிரச்சனைகள், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். உங்களுக்கு குலதெய்வ வழிபாடோ இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதால பாக்கிய குறைவுகள் ஏற்படும். இந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு. பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். தொழிலில் உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும் தொழிலில். மற்றபடி இரட்டிப்பு வருமானம் வரும். புதுசாக தொழில் துவங்க நினைக்கிறவங்க நல்லா தொழில் துவங்கலாம். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தொழில் பிரகாசமாக போகும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அரசு உத்தியோகம் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி பார்த்திங்கன்னா சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மற்றபடி இப்படி மேலதிகாரியுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சலுகைகள் கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது பட்டங்கள் பதவிகள் தேடி ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவாங்க. மற்றபடி உங்களுக்கு செவ்வாய் சனி இணைவு. மெஷினரிஸில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கம்பெனிஸில் ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டராக இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கை காலில் அடிபடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் செலவினங்கள், அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும். சகோதரர்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும். மற்றபடி சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்து வரும். 23, 24, 25 சந்திராசிரம நாள் வரை இருப்பதால் இந்த 3 நாள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.